ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோலா தோலி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் ஹல்வா ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹல்வானே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வைக்கிற நேரம் தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துலேயே ரொம்ப டேஸ்டான ராகி தேங்காய் பால் ஹல்வா, நல்ல தேங்காய் பால் வாசனையோட இந்த ராகி அல்வா எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 கப் தண்ணி சேர்த்தோம்னா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மேலும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. இப்போது 3 மணி நேரம் நல்லா ஊறிக்கிட்டே இருக்க நேரத்தில் நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்லையே 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் வந்து இந்த மாதிரி சாஸ்பேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாகுபதம் அப்படிலாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து நமக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெல்லம் வந்து கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகு இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்காலையோ ஒரு ஸ்பூனாலேயோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி பால் வந்து நல்லா மிக்சிங் பவுலில் இறங்கியிருக்குங்க. அந்த ராகியோட தேவையில்லாத அந்த சக்கை இருக்குது பாருங்கள், அது இந்த மாதிரி மேலேயே தேங்கிக்கும். இது வந்து நமக்கு தேவைப்படாதுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ராகி பால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே நல்லா 1 கப் அளவுக்கு திக்காக ஆட்டின தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்காக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் மட்டும். இதுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேன் அல்லது கடாயில் நம்ம கலந்து வைத்திருந்த ராகி பால் தேங்காய் பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். மீண்டும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்கான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண பாதாம், அப்புறம் முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு பாதாம்லாம் நீங்கள் தனியாக கூட நெய்யில் ஃப்ரை பண்ணட்டும் சேர்த்துக்கலாம். இதுலேயும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும்போது முந்திரி பருப்பும் பாதாமும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரை பேன்லையோ இல்லை கடாயிலையோ நல்லா ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஒரு 25 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல நெய் வெளிப்பட்டு நமக்கு பேனில் ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடுங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ராகி மாவில் தேங்காய் பால் சேர்த்து நம்ம செஞ்சதுனால அந்த தேங்காய் பால் வாசனையோட ராகி ஹல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு ராகி ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பீஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிட்டு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஆற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே பரிமாறிக்க வேண்டியதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷல் ராகி தேங்காய் பால் ஹல்வா ரெசிபி பார்த்தோம். வீட்டில் ராகி மாவு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.